தமிழ் லட்சங்களுக்கு வணக்கம். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்திலேயே ரெண்டாவதா அதிகமா யூஸ் பண்ற ஒரு சைட் இல்ல ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா அது வந்து யூடியூப் தான். ஃபர்ஸ்ட் இடம் தலைவன் கூகுள் எடுத்திருக்கான், ரெண்டாவது இடம் நம்ம சின்னத்தல யூடியூப் தான் எடுத்திருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோவில் யூடியூப்ல நமக்கு தெரியாம இருக்க 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போறோம். இதை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல முடியாது, ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு சில ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரியாமலே இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ட்ரிக், யூடியூப் வீடியோவை ஃபார்வர்ட் பேக்வர்ட் பண்றதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து டைம் லைன்ல ஃபார்வர்ட் பண்ணலாம். கீழே ஒரு ரெட் கலர் லைன் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே அழுத்தி பிடிச்சி டிராக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்க வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் கஷ்டமான மெத்தட். அதை விட்டீங்க அப்படின்னா டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 செகண்ட் ஃபார்வர்டு இல்ல பேக்வர்டு வந்து ஆகும். இது ரெண்டத்தையும் தவிர இன்னொரு மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க பாக்குற யூடியூப் வீடியோவை லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்க அப்படியே ரைட்ல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் ஆகும், லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா பேக்வர்ட் ஆகும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கை எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வீடியோ வந்து பிளே ஆகும். நீங்க பார்க்குற யூடியூப் வீடியோவை ஃபார்வர்ட் பேக்வர்ட் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான மெத்தடா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. நான் பார்க்க போற ரெண்டாவது ட்ரிக், யூடியூப்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் என்னையெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நான் யூடியூப்ல போயிட்டேன் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கண்டினியூஸா வீடியோ பார்த்துட்டே இருப்பேன், எனக்கு டைம் போறதே தெரியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்ததுன்னா உங்களை ரிமைண்ட் பண்றதுக்கு யூடியூப்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூபோட செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பெட் டைம் ரிமைண்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ள போனீங்க அப்படின்னா நான் இந்த டைம்ல இருந்து இந்த டைமுக்கு தான் வீடியோ பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்க டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைம் முடிஞ்ச உடனே தம்பி நீங்க ரொம்ப நேரம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, கடையை சாத்திட்டு கிளம்புங்க அப்படின்ட்டு ஒரு ரிமைண்டர் வந்து வரும். அதை பார்த்துட்டு நீங்க போனை ஓரமா வச்சுட்டு தூங்க போயிடலாம். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் டைம் சேவிங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்க. மூணாவது ஃபீச்சர், இந்த ஃபீச்சர் பாத்தீங்கன்னா ரீசெண்டாக தான் யூடியூப்லேயே கொண்டு வந்தாங்க. என்னன்னா கிரியேட் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து லைக் ஷேர்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு பக்கத்திலேயே கிரியேட் அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அதுல வர சவுண்டை வச்சு நீங்க வந்து ஏதாவது யூடியூப் ஷார்ட்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஈஸியா நீங்க ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம நாலாவதா பார்க்க போற யூடியூப் ஃபீச்சர் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எப்படி குரோம்ல வந்து இன்காக்னிட்டோ மோட் இருக்கோ அந்த மாதிரி யூடியூப்லயும் இன்காக்னிட்டோ மோட் இருக்கு. இந்த இன்காக்னிட்டோ மோட எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து யூடியூப் சர்ச்ல போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் என்ன பண்ணும்னா நீங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க சேனல் அப்படி இல்லைனா நீங்க பார்த்த சேனல்ல அது ரிலேட்டடா ஏதோ வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து காட்டும். இல்ல எனக்கு வந்து வேற யாராவது வீடியோ போட்டிருக்காங்களா, புதுசா வீடியோ போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்காக்னிட்டோ மோட ஆன் பண்ணிட்டு நீங்க அதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான சர்ச் ரிசல்ட் வந்து வரும். அது வந்து உங்களுக்கு நிறைய நேரத்தில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அஞ்சாவது ஃபீச்சர், நாம வந்து யூடியூப்ல ஏதாவது சாங் கேட்கிறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் சாங் மட்டும் தான் கேட்போம், மேக்ஸிமம் வீடியோ வந்து பார்க்க மாட்டோம். இதுல இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்க சாங் கேட்கணும் அப்படின்னா உங்க ஸ்கிரீன் ஆன்ல இருந்தா மட்டும் தான் நீங்க சாங் வந்து கேட்க முடியும். இல்ல நான் வந்து என்னோட போனை லாக் பண்ணாலும் எனக்கு யூடியூப்ல ஓடுற சாங் மட்டும் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்கு. உங்க மொபைல்ல குரோம் பிரவுசர் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு யூடியூப் வெப்சைட்ல வந்து போயிருங்க. போயிட்டு மேல குரோம்ல பாத்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல டெஸ்க்டாப் சைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டதுக்கு பிறகு யூடியூப்ல உங்களுக்கு என்ன வீடியோ ப்ளே பண்ணுமோ அதை வந்து ப்ளே பண்ணிட்டு உங்களோட ஸ்கிரீனை வந்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த சாங் வந்து உங்களுக்கு கேட்டுட்டே இருக்கும். ஸ்கிரீன் லாக்ல இருக்கும்போது உங்களுக்கு அந்த சாங் வந்து கேட்கும். இல்ல நீங்க வந்து வேற ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும்னாலும் யூடியூப்ல ஓடுற அந்த சாங்கை கேட்டுக்கிட்டே நீங்க அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரிக், நிறைய யூடியூப் வீடியோஸ்க்கு கீழே ஒரு சிலர் பண்ற கமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்டான ஃபாண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் பண்ணோம் அப்படின்னா ஃபேன்சி டெக்ஸ்ட் ஜெனரேட்டர் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா டைப் ஹியர் அப்படின்னு இருக்கும். அதுல நீங்க என்ன கமெண்ட் பண்ணுமோ அதை டைப் பண்ணீங்கன்னா கீழே டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ்ல அந்த டெக்ஸ்ட் வந்து வரும். அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்க எந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுமோ அதுல பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட கமெண்ட்டும் ரொம்ப ஹைலைட்டா தெரியும். கடைசியா நம்ம பார்க்க போற ட்ரிக், யூடியூப்ல நீங்க பார்க்குற வீடியோ, சர்ச் பண்ற ரிசல்ட் இது எல்லாமே ஹிஸ்டரியா யூடியூப் ஆப்ல சேவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்க பார்க்குற வீடியோஸ்லாம் சேவ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து யூடியூப் செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி அண்ட் பிரைவசி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ள போனீங்கன்னா பாஸ் சர்ச் ஹிஸ்டரி, பாஸ் வாட்ச் ஹிஸ்டரி அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் ஆஃப்ல இருக்கும். அதை ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க பார்க்குற வீடியோஸா இருக்கட்டும், சர்ச் பண்ற விஷயம் எதுவுமே வந்து யூடியூப் ஆப்ல வந்து ஹிஸ்டரியா சேவ் ஆகாது. இந்த வீடியோல பார்த்தா இந்த 7 யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ட்ரிக் உங்களுக்கு முன்னாடியே தெரியும், எந்த ட்ரிக் தெரியாது அப்படின்ற இந்த 2 விஷயத்தையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பாய்.